இந்த நிகழ்ச்சிக்கு நான் போறதே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா சத்தியமாக வேல்ஸ் யூனிவர்சிட்டி மாணவர்களை பார்ப்பதற்காக மட்டும்தான் என்பதை மற்ற கல்லூரியில இருந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க, மிக அற்புதமாக இருக்குது. இந்த காலத்துல நான் என்ன பர்ஃபார்ம் பண்ணுன்ற அளவிற்கு இப்பொழுது இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பண்றாங்க. உண்மையிலேயே அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். பொதுவாக அந்த கடவுள் நம்பிக்கைலாம் சுத்தமா கிடையவே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அனைவரும் பல்லாண்டு காலம் நீரூடி வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. சுத்தியாசன் பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்கணும். சுத்தியாசன் உங்க பொண்ணு தானே? உங்க பொண்ணு தான். ஓகே, அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சுத்தியாசன் வந்து வரும்போது எப்ப பார்த்தாலும் கிளாமராகவே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்? நான் சொல்ல வருகிறேன் என்ன விஷயம் என்றால், கலை என்ற நோக்கத்தில் பார்த்தால் எல்லாமே கலையாகத்தான் தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமா உனக்கு இந்த கலை நோக்கத்தை பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. என்னைக்குமே இந்த மனதை இளமையாக வைத்துக் கொள்வோம் மட்டும்தான் நிலையிலாக இருக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, நம்ம 35 வருடங்களாக நான் அதை இளமையுடன் இருக்கிறேன். ஆனா நீங்க டிப்ஸ் சொல்ல மாட்டீங்களே. டிப்ஸ் வாங்க, 10 மணிக்கு மேல டிவிலே நிறைய டிப்ஸ் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் இது எல்லாமே தாண்டோனே என்னதான் தளபதி ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் மேல எங்களுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் கேப்டன் மட்டும்தான். இல்ல, அவரு ஒரு கேப்டன் பண்ணுவாரு. வேற தொகுதி, நீங்க வேற தொகுதி. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிமிஷம். நீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இத்தனை பேர் இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? கூவத்தூரா? பக்கத்துல இல்ல. இத்தனை பேர் இங்க வெளியே விடாம இப்படி பார்த்தோம். நான் தப்பா நினைச்சு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் கவலைப்படுறேன், நீங்க தான் கவலைப்படுறேன். ஒரு நிமிஷம் என்ன பட்டன்லாம் கிழிஞ்சிருக்கு, சட்டசபை பக்கம் போயிட்டு வந்தீங்களா? இந்த வீடியோக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. கீழே சொல்லி கொடுத்தாரு எல்லாம் பேசுங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்க. இன்னைக்கு சபதம் பண்ணா கையை துடைக்க தெரியுங்களா? எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஒரு நிமிஷம் இருக்கு தம்பி. எந்த டிவி கேமரா? நீங்க எனக்கு பிடிச்ச சாம்சங் டிவி. அந்த டிவியில பெட்டி கொடுக்க சொல்லுங்க. எவ்வளவு இன்னைக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஒரு நிமிஷம். எல்லாரும் இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கல்யாணமா? கல்யாணம் இல்லாம இருக்கா? என்ன நிகழ்ச்சி இது? பர்த்டே. அதுதான் நான் தமிழ்ல சொன்னேன், நீங்க இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வணக்கமா. பிஸி ஹாப்பி வேலண்டைன் டே. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து இந்த சீசன் வந்து ஒரு பொலிட்டிஷியன் சீசன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்காக வந்து எனக்காக நீங்க வந்து பேச வேண்டிய வயசுனா என்னம்மா? எதுமா? எந்த வயசு? அம்மாவா? அம்மா பேசுவாரு. எனக்காக ஒரு லைன் வந்து வைகோ அவரோட வாய்ஸ் மட்டும் எனக்காக. யாரும் பேசுறது கிடையாது, அவரே சந்தேகம் பேசுறது கிடையாது. எங்கள் ஐயா வைகோ ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. எங்கள் ஐயா வைகோ ரஷ்யாவில் இருக்கின்ற புதுமை பார்த்து கேட்கிறேன். தமிழ்நாட்டில் யாரையும் பார்த்து கேட்க மாட்டீங்களா? என்னைக்கும் அந்த செக்கோஸ்லோவியா. சூப்பர், தேங்க்யூ. ஓகே, அண்ட் சூப்பர். ஒரு லைன் பேசுனாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அவங்க கேட்டுட்டு இருக்க வாய்ஸ் தான் நம்ம மனசுல இருந்து மறந்தாலும் எப்பவுமே நமக்காக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்திருந்தாங்கன்னா. அம்மா வயசு வந்து நம்ம தம்பி பேச முடியுமா? பேசுங்க. அதான் நான் பேசணுமா? கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க, போதும். விட்டு விட்டா ஓகேமா. சரி, ஓகே. அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான விழாவிற்கு என்னை அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் இம்மண் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறையவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெற்று அமர்கிறேன். அண்ணா நலம் வாழ்க,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடை பெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சசிகலா இல்லம்மா, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐயோ வேணாம், சுதாகர் பொலிட்டிஷியனே வேணாம்மா, பொலிட்டிஷியனே புரியல. தல ஓகே, யுவர் ஃபேவரட் தல தளபதி ஃபர்ஸ்ட் தல வந்திருக்காரு. தளபதி வந்து பேசுவாங்க. தளபதி ஓகே, ஒரு மெல்லிசான கூட அந்த பக்கம் போயிட்டா ரொம்ப கெட்டவன். இதுல ஒரு நிமிஷம் வாங்க, எதுக்கு நீங்க அப்படி போறீங்க? இல்ல அஜயமா போனா கேட்டாங்க. இல்ல, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கும் நான் போய் பழக்கமே கிடையாது. எனக்கு வந்துட்டு அப்படின்னா சத்தியமா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ராம் சொன்னாங்க. பொதுவாக நம்ம அதிகமாக பேசவே கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க தான் நிறைய பேசணும். அதான் என்னோட பாலிசி. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரீசெண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது வந்து நான் கேள்விப்பட்டதுதான். ரீசெண்டா இது இப்போ வீடியோ எல்லாம் எடுக்கல. ரீசெண்டா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ எல்லாரும் எடுத்திருக்காங்க, வேணாம் சரி மாட்டிப்போம் கன்ஃபார்மா கிரியேட்டிவிட்டி நீங்க தானே. அதனால எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இல்ல ரீசெண்டா ஒரு உருவம் எரிச்சாங்களா, எரிச்ச பிறகுதான் கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து அவரோட உருவம். யார் அது எதுவும் சொல்லல. சரி, அது கேட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஓகே, கருணாசன் எல்லாருமே தெரியுமா? சரி ஓகே, மனதை பாராட்டி அடுத்ததா ஓகே மக்கள் இருக்க போயிடலாமா? ஓகே, நீங்க சொல்லுங்க. மாடி மாடி ஓகே, மாடி வந்திருக்காரு. அற்புதமாக பேசக்கூடிய ராஜவேலி தளபதி அவர் பண்ணுவாரு. இல்ல இல்ல அப்துல் கலாம் லாஸ்ட்ல. ஓகே, பாருங்க, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் சொல்லுங்க. பொதுவா வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம். அது என்ன சொல்றது, எத்தனை பேருக்கு எழுதி சொல்லிட்டு படம் பார்த்தீங்க சொல்லுங்க. நீ பாத்தியா? நானும் பார்த்தேன். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் சீன். அதுவே பழைய சீனா தான் இருக்கும். அந்த படத்துல அது பாருங்க, பாருங்க பையன் வந்துட்டாரு. அந்த ப்ரோக்ராம் முடியும்போது கரெக்டா வந்தீங்க. எப்போ போனீங்க வெளியே? பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு உடனே வெளில போயிடுது. தேங்க்யூ காய்ஸ் சார், ஹேவ் எ நைஸ் ஈவினிங். இதே போயிட்டு வாங்க. இல்ல பாக்ஸிங் கத்துக்க போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா இருந்தா வாங்க, ஒரு இடம் பார்க்கலாம். ஒரு வீடு விற்காம விட்டுருங்க. அது விட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ காய்ஸ் பாய். அது ஒரு வீடுலாம் இருக்கா? வீடு இருந்துச்சு முதல்ல, இப்ப தண்ணியில போயிட்டு போச்சு. Thank you so much. And next MSBI புரியல. ஓகே, விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்திருந்தாருன்னா ஜி சொல்லுங்க. அம்மா குதிரா நம்ம வீட்டுல கம்பெனிக்கு வந்தேன். அம்மா உங்களுக்கு நான் அனாச்சி பண்ண நினைச்சு எப்படி இருக்கும்? அனாச்சியா? கையில காலில் போட்டு அனாச்சி நினைச்சேன். ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்டு லவ் ஆக்டரு ஃபீல் ஆயிட்டாப்ல. அப்புறம் அந்த அளவுக்கு பேசிட்டு கிடையாது. இதெல்லாம் பார்த்து ஆசாட்டா கூட நம்ம இருக்காப்ல சொல்லு போவோம். அது மாதிரி போனதுங்க இல்லையா? டீ கொடுத்துருங்க, அவங்க சாப்பிட மாட்டாரு. தேங்க்யூ தேங்க்ஸ் சொல்லுங்க. ஜி விக்ரம்ஜி வாய்ஸ் விக்ரமா? ஓகே, சியான் விக்ரம் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. எப்படி கமிஷனர் போலீஸ் பெருமாள் பிச்சைக்கு மட்டும்தான் மரியாதை. அவன் கிட்ட பிச்சைக்கு எவனுக்கு நல்ல மரியாதை தர முடியாது. மீறி அவனை சீனி பார்த்து நினைச்சுங்க தப்பு சொல்லி போயிட்டு இந்த சாமி சாட்சியை நம்ம சொல்லிட்டு போயிட்டு ஏன்னா போலீஸ் தேங்க்யூ தேங்க்யூ so much. And STR நீ பேசுமா? STR நீங்க பேசுங்க. நம்ம இப்பதான் ஒரு காலேஜ்ல அடி வாங்கினா நல்லா பேசி பாராட்டு வாங்கினாரு. நீங்க பேசுங்க. சரி ஓகே, சிம்பு பேசலாம். அண்ட் சிம்பு பேசுங்க. சிம்பு சரி ஓகே, ரோமசங்கர் பேசிட்டு அப்புறம் சிம்பு பேசலாம். ஓகே
ரோபோசங்கர் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் சொல்லலாம். அப்புறம் பொதுவா எந்த நிகழ்ச்சிக்குமே நான் போறதே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னை கூப்பிட்டதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு அன்னைக்கு காலையில 6 மணி எனக்கு எதனாலும் முதல்ல வந்து சொல்லிதான் பழக்கம். சரி, அன்னைக்கு காலையில 6 மணி என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய மல்லிகை போட்டு நான் உசுப்புனேன். குளிச்சு அப்புறம் அன்னைக்கு காலையில 6 மணி ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு காலைல 6 மணி விடுங்க. நைட்டு 10 மணிக்கு சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு சரி, ஓகேவா? ஓகேப்பா, ஓகே சார். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து சிங்கம் 3ன்ற படத்துல நடிச்சிருந்தேன். பாத்தீங்களா? நான் இன்னும் பார்க்கலாமா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தது நயன்தாரா மேடம். யாருமா? சூர்யா ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? வாங்க வெளியே போலாம். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சூர்யா வாய்ஸ் வந்து இங்க பண்ண வேணா, வெளியே போய் பண்ணாலே கேட்கணும். அப்படி சொன்னீங்களா? அந்த மாதிரி சத்தமா பேசுவாங்களா? ஓகே. நிறைய தேங்க்ஸ் எல்லாம். நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். சூர்யா வாய்ஸ் பண்றதுக்கு ராஜவேல் இங்க இருக்காப்ல. நல்லா பண்ணுவாரு. புடிச்சவங்க அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ சார். பாய். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. எம்ஜிஆரா? சவுண்ட் எஸ்டிஆர் 2 பேரும் பேசலாம். எஸ்டிஆர் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார், தெரியும் இல்லையா? ஜல்லிக்கட்டுக்காக ஒரு கோவமா ஒரு பேசியிருப்பாரு. ரொம்ப எமோஷனல் ஆகி யாருமே சப்போர்ட் பண்ணல. வீடியோ பக்கத்துல இல்லப்பா, சரியா? சோ அந்த மாதிரி எமோஷனல் பேசியிருப்பாரு. அது எப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க, சார் இப்போ ஜல்லிக்கட்டு செம்ம கோவத்தை உட்காந்துருக்காரு. அவர் கேட்குறேன், சார் ஜல்லிக்கட்டை வந்து அவங்கவுங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படி இப்படின்றாங்க, ஆனா யாருமே எந்த ஒரு செயல்பாடும் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஒரு 10 நிமிஷம் நீ வீட்டை விட்டு வெளியே வந்து நில்லையா? அப்புறம் தெரியும் பிரச்சனை ஜல்லிக்கட்டு சொல்றீங்க. பீச்ல போய் ஒரு 1 லட்சம் பேர் உட்காரோம். வீட்டு வெளியே வந்து உட்காரு, அப்பதான் தெரியும் உனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலி எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு கேக்குறீங்க. எங்க அப்பா என்னமோ பண்ணாரியா? இவங்க சொல்லி எங்க அப்பா என்ன பண்ணாரு? ஜோடி நம்பர் சர்ச்சை மார்க் போட்டாருக்கு. ஆக்சுவலி நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்கிறேன். ஜோடி நம்பர் 1க்கும் எங்க அப்பாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் கேக்குறேன், ஜோடி நம்பர் 1க்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க வந்து இல்லையா வீடியோ எடுக்கிறாங்க ஜி. பக்கத்துல சதாவும் தேவையான மேடம் இருந்தா நான் கூட போகுது. இல்லங்க, ஆக்சுவலி சதாக்கு வந்து ஒரு 45 இருக்குமாங்க. ஐ மீன் நான் ஏஜ் கேட்டேங்க. ஒரே விஷயம் தான் கேக்குறேன், ஒரு ஜட்ஜ் அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? கலர் மாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? அவங்க தாங்க ஜட்ஜ். தெரியுமா அவங்களை பத்தி உங்களுக்கு? அவர் பத்தி தெரியாது, ஆனா குமாரசாமி பத்தி தெரியும் ஜட்ஜ். இல்ல, ஆக்சுவலி எனக்கு குமாரசாமி வேணாம். பட் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் நம்ம எல்லாம் தமிழையா? எங்க வீசா இருக்கியா? எங்க பாஸ்போர்ட் இருக்கு? நான் ஃபாரின் போயில, நீ என்ன போயினி? பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கும். அதுவும் இருக்கியா? பிபி இருக்கு, சுகர் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க எவ்வளவுமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதான பிரச்சனையே. சரி, வேணாம் சார். இல்லைங்க, நான் அதுவே சொல்ல விரும்புறாங்க. எல்லாருமே ஹாப்பியா இருக்கு, எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? நவீன், உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும். சாபம் விடுறாங்க, சாபம் விடுறாங்க, கல்யாணம் ஆயிடும். சரியா? ஆக்சுவலி முதல்ல சொன்ன சிம் வந்து பீப் சாங் போட்டோம், சிக்கன் சாங் போட்டோன்றாங்க. எனக்கு எந்த சாங்கும் வேணாங்க. ஏங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணா உடனே இப்ப பச்சு என்னது அச்சம் என்பது முறையை பண்ண எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்க? அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல என்ன புரியும்? மகளிர் குழுனா நான் தான் கேட்கிறேன். சரி, ஓகே, அதனால தேவையில்லாத விஷயம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணாதான் கஷ்டமா என்னன்னு தெரியும். சரியா? நான் சொன்னது பெண்களுக்கு. தேங்க்யூ சோ மச்ங்க. சூப்பர் ஜி. மனசுல இருக்கிறது அப்படியே வெளியே சொல்றீங்க. சரி, ஓகே. முதல்ல வந்து சில சொன்ன மாதிரி அதை பீட் பண்றதே ஒரு வச்சு ஏதாவது ஆமா டிஆர் ரைஸா இல்லை ஜி, அதுக்கும் மக்கள்லாம் இருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ கடைசியாக வந்து ஒரு வாய்ஸ் மட்டும். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து யாருமா இது சிவகார்த்திகேயன் வந்து பண்றதுக்கு முடியும். சிவகார்த்திகேயன் இருந்தாலும் சிங்கர்ஸ் அப்படின்னு வரும்போது லெஜெண்ட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எஸ்பிபி அவங்க எல்லாருக்கும் லெஜெண்ட் இருக்காரு. எம்எஸ்பி ஐயா அவர்கள் இங்க வந்து பாடி இருந்தாருன்னா எப்படி இருக்கும் பார்க்கலாம். ரியலி ஒரு லவ் இட். ஐயா, எம்எஸ்பி ஐயா பாருங்க. அதாவது கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு? தெரியலையே.
இல்லை எனக்கு தெரியாதனால உங்கள்கிட்ட இல்லை, உங்களுக்கு இல்லையா? சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கெல்லாம் வந்து அந்த அனிருத்லாம் என்ன பாட்டு போடுறாருன்னு தெரியல. பாட்டு போடுறத விட மற்ற விஷயங்கள்லாம் நிறைய பண்றாரு. மறுபடியும் என்னுடைய சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பட்டுமா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காமெடி ஸ்டார் சந்தானம் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். சந்தானம்மா மச்சான் சத்தியமா சொல்றேன், ஆக்சுவலா நேபாள நிக்கலாம் ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆடி பாத்துருவாங்க வேற, நான் போலாம் உடனே உசார் போட்டு கிளம்பிடுவான். அதுதான் அவங்கள தான் சொன்னேன், எங்க கரெக்டா வச்சுட்டீங்க. தேங்க்யூ வெரி மச், ஜாலியா இருங்க, எப்பயும் ஹாப்பியா இருங்க. அவத்துமா ஆஸ்திர கதை கேட்டா மிஸ்டேக் தெரியும். தேங்க்யூ. நேபாள் நிக்கி எங்க தான் இருக்கியா? பாய். தேங்க்யூ 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 ஸோ மச். அண்ட் ஸோ அடுத்தது எத்தனை பேர் போனாலும் அடுத்ததா எஸ் சூர்யா சூர்யா இல்லம்மா, ஆரியாவும் இல்லை அம்மா. ஸோ அதனால வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் மாதிரி பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். யாருன்னா வந்து நம்ம சூரிய வம்சம் படத்துல ஆமா தேவயானி சரத்குமார் இல்லம்மா, தேவயானிக்கு அப்பாவா ஒருத்தர் வருவார். யார் தெரியுமா? யாரு? யாரு? சுப்பிரமணியா? டேய் யாரு? இட்லி உப்புமா அந்த ஐட்டம் பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்காங்கம்மா. ஓகே, அதனால அவருக்கு வந்து இந்த இடத்துல பேசுறது பேர் ஜெய் கணேஷ். ஓகே, உண்ட கட்டிய வாங்கிட்டினாலும் பகிரங்கமா வாங்கிட்டீங்க. மரவள்ளி கிழங்க திருடி தின்னும் ஓட விட்டு ஓடி போன குடும்பம் தானே நம்ம குடும்பம். ஞாபகம் எப்படி சொல்றேன், இந்த மாதிரி நிகழ்ச்சியா வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த இட்லியை உதத்தை போட்டு உப்புமா பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அதை சாப்பிட்றதுக்காகவே காலையில இருந்து பண்ணி கிடக்குறேன். சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கிறேன். வரட்டுமா கண்ணா? ஏன்னா பொண்ணை பெற்றவனையா? தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அதே பீரியட்ல இருக்கிற டெல்லி கணேஷ் ஐயா வாய்ஸ் அப்படியே யாரு இது சிகரெட் பிடிக்கிறியாமே? நிச்சயமா எனக்கு சிகரெட் பிடிக்காது. ஆமா, இது என் வாதத்தை கேட்டு ஜட்ஜி விஸ்வநாதன் கேட்டார். சுட்டைக்கா பையன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை கொடுங்க. இது இனிமேல் சிகரெட் பிடிக்காது, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, கரெக்டுமா? தேங்க்யூ. இது கலிகாலம். தேங்க்யூ, நன்றி, போயிட்டார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃபைன். நாசர் வாய்ஸ் மட்டும்தான், நான் இன்னும் பேசல. அது வந்து பேசணும் கண்டிப்பா. அது வந்து நாசர் வாய்ஸ் சீக்கிரம் பேசணும். அதுக்கு முன்னாடி இல்ல ஸ்டாலின் வாய்ஸா? தளபதினா விஜய், ஸ்டாலின் இல்ல. விஜய் தளபதி. ஆமா. ஆனா சீரியஸா ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லணும்னா, இளைய தளபதியோட மாஸ் இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இந்த ரீசெண்டா ஒரு கார் அவுட் இருக்கும் அந்த சீன். ஸோ சீரியஸா எங்கள் தளபதி எல்லாருமே எங்கள் தளபதி சொன்னாதான் இதெல்லாம் அதுதான் கண்டிப்பா சொல்ல. சிங்கமுத்து அவர்களை கூப்பிடுறேன். ஓகே, சிங்கமுத்து மற்ற வயசுல கேளுங்க, ஆர்வி பேசுவாரு. சிங்கமுத்து ஆமா, சரி ஓகே. யாராச்சும் ஒரு நல்ல தம்பி எம்சி உங்க பேர் சொல்லுமா? எம்சி பிரசாந்த் தானே? பிரசாந்த் பத்தி சிங்கமுத்து பேசுறாரு. சரி ஓகே, பேசலாமா? பேசுங்க. அவரே சட்டா ஏன்னா இவரை ஜோசி குடிக்க போறது அந்த ஞாபகம் மாத்த போற என்ன தம்பி ஒரு ஓட்ட பூத்த புடிச்சு கையில நக்கில நசுக்கி தூக்கிறத விட்டுட்டு இந்த தம்பி ஒரு வரலை கொடுப்பானா, அந்த வரலை பூட்ட பூத்த தூக்கி போட்டு நகரிச்சு தூக்கிடுவா. தம்பி முட்டையெல்லாம் போட்டு போய் ஓரமா புட்டாத போய் கொடுத்துரும். ஆனா நல்லா எம்சி பண்றீங்க, நல்ல டேலண்ட் இருக்கு அந்த தம்பிக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த தம்பியை பத்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க. பிரசாந்த் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்ட அந்த மேட்ச் எப்படி காலேஜுக்கு தெரிஞ்சுக்குது? இல்ல அந்த விஷயத்துக்கு சரி பண்ண வாங்க எல்லாம் கை தட்டுவாங்க. சூப்பரா ஆசையான ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கடைசியா வந்து பாக்கியராஜ் சார். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் முருங்கை நிறைய சாப்பிடுவீங்களா? சும்மா சொல்லுங்க. ஆமா, நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்டிப் பண்ணிக்கிறீங்க. எல்லாரும் நன்றி சொல்லிட்டு அப்படியே என்ன கூப்பிட்டதுக்காக எல்லாரும் நன்றி சொல்லி நான் கிளம்புறேன். அடுத்து ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. அப்ப நீங்களே பேசுங்க, இல்ல நீங்க பேசுங்க, நாங்க அப்படியே வேற ஒருத்தர் மாதிரி பேசுறேன். ரகுவரன், அதுதான் ரகுவரன் பேசுங்க. ஜெய் பிரேம்ஜி. ஜெய் பிரேம்ஜி. ஓகே ஃபைன். ஜெய் பிரேம்ஜி.
ஓகேவா ஜெய் ஜெயன் பிரேம் ஓகே ஜெயன் சசிகுமார் ஃபர்ஸ்ட் வந்து ஜெய் வந்து சுப்பிரமணிய ரோமத்தில் பேசியிருப்பாரு அங்க இருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே வந்து சசிகுமார் கிட்ட வராரு நம்பருமா அவனு போய் கேட்டுக்கலாம்ல நம்ம சித்தர் போய் கேட்டுக்கலாம்ல அப்படின்னா நம்ம சொப்பையோ அப்படிலாம் இல்ல நம்பருமா சொல்றது இல்ல பெருமா கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் பெருமா குத்துனது நம்பனா செத்தா கூட சொல்லக்கூடாது செத்த பிறகு சொல்ல முடியும் இல்ல ஆனஸ்ட் மாதிரி பண்றீங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த தாரத்தை பற்றி ஒரு படம் பாத்தீங்களா அப்படிங்களா எப்ப படம் சாச்சு இல்ல பாத்தீங்களா இல்லையா இல்லையே எப்போ இல்ல உங்ககிட்ட கேட்டேன் பாத்தீங்களா அப்புறம் ஏண்டா பார்த்தோம் ஃபீல் பண்ணிருப்பீங்க மற்ற விஷயம் ஸோ எல்லாருக்கும் நீங்க எதுக்காக பார்த்தீங்கன்னு நல்லா தெரியும் ஸோ வரலட்சுமிக்காக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பாலா சார் ஸோ இனிமே எல்லாரும் நன்றி கடைசியா நான் நடிச்ச படம் என்ன படம் தெரியுமா உங்களுக்கு இல்ல நிறைய பேர் பார்த்துருக்கோம் பட் நீங்க நடிச்ச படம் எது நான் ஒன்றும் பார்க்கல அப்படியா சரியா இல்ல ஒரு படம் வந்துச்சு அது யாருக்குமே தெரியாம போச்சு அதேதான் சொன்னீங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் ஜெய் கடைசியா நடிச்ச படம் தெரியுமா இல்லங்க ஆக்சுவலி நான் வந்து இல்லைங்க கடைசியா நீங்க நடிச்ச படம் ராஜா ரவிதான் சொல்லுவாங்க அதான் பண்ணீங்க அவ்வளவுதான் நடிச்சீங்களான்னு தெரியலன்னு சொன்னாங்க சரி ஓகே பை ஓகே சூப்பர் அண்ட் வேற ஏதாவது இருக்கு பட் ஆனா பண்ணோம் ஆனா எனக்கு ஆல்ரெடி பிடிச்சது பண்ண மாட்டாப்ல கேட்டா கானா பரலா வாய்ஸ் சூப்பர் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்க யூடியூப்ல பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வேற சொல்லி டக்குனு கேளுங்க யாரு பிரேம்ஜி என்னது செக்கில பாருங்க லேடிஸ் வாய்ஸ் தான் கேக்குறான் லேடிஸ் வாய்ஸா அது யார் வாய்ஸ் கேக்குறாங்க யார் வாய்ஸ் நைஸ் பேசுறதுக்காக நான் வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது பேசி நான் பார்த்தேன் பேசி பார்த்தது பேசி எங்க பார்த்திருக்கீங்க வேற ஏதாச்சும் எதிர்பார்க்கலாம் நம்ம கிட்ட நான் அந்த அளவுக்கு வரதில்ல ஜி ஓகே ஃபைன் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வர போறாரு இங்க உங்க காலேஜ் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் கூட காம்பினேஷன் போகன் படத்துல ஹீரோவா நடிச்ச ஜெயம் ரவி வந்திருந்தாருன்னா ஜெயம் ரவி அவரே டைரக்டா பேசிப்பாரு அப்துல் கலாம் வந்திருந்தாருன்னா தனுஷா ஓகே தனுஷ் மாறி படத்துல ஒரே டைலாக் வேணாமா சரி ஓகே ஏபிஜே ஓகே உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்காக நம்ம ராஜவேல் இருக்காரு கலக்க போவது யாரு நிகழ்ச்சியுடைய பார்ட் 6 உடைய திறமைசாலி நம்முடைய டைட்டில் வின் பண்ணக்கூடிய அத்தனை திறமையும் ராஜவேலுக்கு இருக்கு கன்ஃபார்மா டைட்டில் வின் பண்ண மாட்டேன் டைட்டில் இல்ல நவீன் மட்டும் இல்ல நவீன் சொல்ற யாருமே டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் உண்மையான உழைப்பாளியா இருப்பாங்க இதெல்லாம் கிடையாது மைக்கே ஆஃப் பண்ணாங்க கண்டிப்பா வந்து நல்ல டேலண்ட்டுக்கு அதிகமாக ரெகக்னைஸ் கிடைக்கும் ஓகே ஸோ அதனால இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி கடைசியாக பேசி நான் முடிச்சுக்கேன் அது மற்ற வாய்ஸ்லாம் அவர் கேளுங்க ஓகே நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க ஸோ தேங்க்யூ That is that Indian classical he told her, Yadam Kore Yavan Kilvin. That is a beauty in the character. That will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be a order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக ஆக்க வேண்டியது நம் மாணவர்கள் உங்கள் கையில் இருக்கிறது மாணவர்கள் அனைவரும் வருங்கால தமிழ்நாடு அரசியலுக்கு வர வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். தேங்க்யூ நவீனோட பெர்ஃபார்மன்ஸை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல்
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஏன் எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சொந்த அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றதே கிடையாது, இருக்கும் போது கூட வர்றது கிடையாது. சரிங்களா? நமக்காக யாரோ ஒரு தேர்ட் பர்சன் நமக்காக ப்ரேயர் பண்றவங்க தான், சப்போர்ட் பண்றவங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வரும். யார்? அப்துல் கலாம் சார். ஆமா, நாளைக்கு யூடியூப்ல டாக் வந்துடும். ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்பீக்ஸ் அபௌட் ஜல்லிக்கட்டு 3975 வந்து இது வரும். அது வரும். ஜல்லிக்கட்டு பத்தியா? அவரா என்ன மாதிரி பேசுறது? அவரு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லிட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நின்று அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. கண்டிப்பா 2020 இந்தியா வல்லரசாகும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 2017 அதற்கான ஒரு முதல் இளைஞர்கள் தமிழ் மக்கள் உலகத்திற்கு உணர்த்திவிட்டார்கள். ஜல்லிக்கட்டு மட்டுமில்லை, எந்த உரிமையாக இருந்தாலும் தமிழர்களுக்காக தமிழர்கள் போராடுவோம், தமிழை என்னைக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.